கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நெய் தேவையான அளவு, கிலோவுக்கு 40 கிராம். தயிர் வந்து 1/2 லிட்டர் கைஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 கிராம். மல்லி ஒரு கட்டு. தக்காளி நான் 2 கிலோ. கூட நின்று சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. சமைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. அரிசி அதே சிக்கன் ரைஸ். தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவன் நடந்து வர சொன்னால் பொண்ணு பார்க்க வர மாதிரி வராங்க. 5 எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா 5 எலுமிச்சை பழம் சின்னதாக இருக்கிறனால நாங்கள் 5 போடுறோம். பெருசாக இருந்தால் 3 போட்டால் போதும்னு சொன்னாங்க. இந்த ரெசிபியெல்லாம் நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. நாங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட். ஆனால் இது கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆமாம், இது காஞ்சிபுரம் பிரியாணி சூப்பராக செய்வாங்க இவங்க தான். ஆனால் ஸ்பீடாகவும் செய்வாங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாருமே ரெடி பண்ணாங்க. பட்டன்னு முடிச்சிருவாங்க. ஒன்றுமே புரியல, பிரியாணி செய்கிறது இவ்வளோ ஈஸியாக கூட தெரியல. ஆனால் சூப்பராக இருக்கும். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க கைஸ். நீங்கள் வேணால் பாருங்கள், பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு உங்ககிட்ட சொல்கிறோம். லெமன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரிஞ்சு வெளில வரணும். இங்கே தவ போல் தண்ணி நல்லா பாயில் வச்ச உடனே அரிசி போட்டு கொஞ்சம் பாதி கைஸ் பார்த்தீங்கன்னா அரிசி நாங்கள் தனியாக பாயில் பண்ணிட்டோமா. அரிசி தனியாக பாயில் பண்ணிட்டு நாங்கள் அடுத்து பிரியாணி செஞ்சு வச்ச மசாலாவில் போட்டால் பிரியாணி சூப்பராக வரும் கைஸ். நாங்கள் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் இந்த பிரியாணி செஞ்சவங்களும் நம்மளுக்கு காட்டுறோம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேர்த்தோம்னா அரிசி பார்த்தீங்கன்னா சோறு பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரும் நம்மளுக்கு பிரியாணி. யூஸ் பண்ண மாட்டோம். அந்த கலரு இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தனித்துவமாக இருக்கும் இந்த பிரியாணி. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் போட்டாச்சு. 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இதில் வேக வைக்கக்கூடாது, அப்புறம் ஃப்ளோர் வந்து உடஞ்சிரும். பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா தனியாக வேக வச்சு நாங்கள் மசாலா பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். 2 நிமிஷம் தான் வேக வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கலர் பாருங்க எவ்வளோ அப்படியே எப்படி சொல்றதுன்னே தெரியல கைஸ். அப்படி இருக்கு கலர், உங்களுக்கே தெரியுதுங்களா?
சூப்பராக இருக்கு நான் போதுங்க சூப்பராக இருக்கு நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆஃபியோட அக்காவுக்கு தான் வளகாப்புன்னு வந்தோம். பார்த்தா ஆஃபியை உட்கார வச்சு வளகாப்பு பண்ணிட்டாங்க. நல்லா கைஸ் இப்போ வந்து நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். வாங்க போய் சாப்பிட்டு வாங்கலாம். 7 வகையான சோறு சாப்பிட்றோம். அழகா இருக்கா கைஸ் ஆச்சு. ஓகே கைஸ் அவ்வளோதான். இந்த vlog கண்டினியூ பண்ணலாம். கசகசன்னு எடுக்கிறோம் கைஸ். மொசம் போடுறோம் வீடியோ. இதான் வந்து கைஸ் இதுதான் வளகாப்பு சோறு. நாங்கள் எல்லா சோறும் தயிர் சோறு, தேங்காய் சோறு, அப்புறம் மிட்டா சோறு எல்லாம் கலந்து